ஈரோட்டில் 4வது நாளாக இன்றும் டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மேகநாதன் வழங்கிட கேட்கலாம். மேகநாதன், இந்த போராட்டம் காரணமாக தமிழக அரசுக்கு எவ்வளவு ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது? ஊழியர்கள் என்ன சொல்றாங்க? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். ஈரோடு மாவட்டத்தில் கடந்த திங்கட்கிழமை முதல் டாஸ்மாக் பணியாளர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தை கையில் எடுத்து ஈரோடு மாவட்டம் சூரியம்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட அந்த டாஸ்மாக் அலுவலகத்துல போராட்டத்தை தொடங்கி ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டமானது பார்த்தீங்க அப்படின்னா காலை 10 மணிக்கு தொடங்கி மாலை வரை நடைபெறும். மீண்டும் அவர்கள் வீட்டிற்கு சென்று விட்டு மறுநாள் தொடங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில தொடர்ந்து 3 நாட்களாக போராட்டம் நடத்திய நிலையில நாள் ஒன்றுக்கு ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் வரை வருவாய் இழப்பு ஏற்பட்டு இருப்பதாகவும் இந்த ஒரு தகவல் வெளியானது. ஏனென்று பார்த்தோம்னா கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்று ஒரு நாள் மட்டுமே அந்த மதுபானங்கள் என்பது 5 கோடி 70 லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக விற்பனையானதாக மாவட்ட அந்த டாஸ்மாக் மேலாளர் தகவல் தெரிவித்தார். இந்த நிலையில இன்றும் நேற்று இரவு கூட பல்வேறு மாவட்டங்களில் கடைகளை திறப்பதற்காக பணியாளர்கள் திரும்புவோம் என்ற அந்த நம்பிக்கைக்குரிய பேச்சுவார்த்தை அளித்து ஒரு சில பகுதிகளில் மாலை 6 மணிக்கு பிறகாக டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டது. ஆனால் ஈரோடு மாவட்டத்தில் எந்த இடத்திலும் ஒரு டாஸ்மாக் கடை கூட திறக்கப்படவில்லை. இந்த நிலையில இன்று காலை இது குறித்து டாஸ்மாக் பணியாளர்களும் கேட்டபோது சங்க நிர்வாகிகள் மற்றும் டாஸ்மாக் பணியாளர்கள் அனைவருமே ஒன்றிணைந்து இன்றும் தங்களுடைய போராட்டத்தை தொடர உள்ளதாகவும், மேலும் எங்களுடைய கோரிக்கைகள் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் அளவிற்கான ஒரு தீர்வு என்பது கிடைக்கும் வரையில் எங்களுடைய போராட்டம் தொடரும் என தெரிவித்திருக்கிறார்கள். எதிர்பார்ப்பாக பார்த்தோமானால் இன்று மதியத்திற்கு பிறகாக, அதாவது கடை திறக்கப்பட வேண்டிய நேரமான 12 மணிக்கு கடைகளை திறக்காமல் பணியாளர்கள் அந்த மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தைக்காக வரவுள்ளார்கள். மேலும் இந்த பேச்சுவார்த்தை சுமூகமான தீர்வு எட்டப்பட்டால் நண்பர்களுக்கு பிறகாக மதியம் 1 மணி அல்லது மாலை 5 மணி என ஏதாவது ஒரு நேரத்தில் கால தாமதத்திற்கு பிறகாக இன்று டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படும் என்ற ஒரு தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது.